ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தினமலர் நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிட்டிருக்கு. அதில என்ன சொல்றாங்க அப்டின்னா, ரயில்வேல 30,307 வேக்கன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அஃபிஷியல் வெப்சைட்டான ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ல வந்து அப்ளை பண்ணலாம் அப்டின்னு சொல்லி போட்டுருக்காங்க. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு கிளியரா இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்ல என்ன போட்டுருக்காங்கன்னு பார்ப்போம். 30,307 பணியிடங்களை நிரப்ப ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. இது எப்போனா ஆகஸ்ட் 29ஆம் தேதி வந்து சொல்லியிருக்காங்க. நாடு முழுவதும் ரயில் நிலைய மேலாளர் உட்பட 5 பிரிவுகளில் 30,307 காலி பணியிடங்களுக்கு நாளை முதல் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது குறித்து ரயில்வே அதிகாரிகள் கூறியதாவது, நாட்டின் பெரிய பொதுத்துறை நிறுவனமான ரயில்வே 30,307 காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நிலைய மேலாளர் 5,623, டிக்கெட் பரிசோதகர் 6,235, சரக்கு ரயில் மேலாளர் 3,562, உதவி அலுவலர் 7,520, கிளர்க் 7,367 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. பட்டதாரிகள் நாளை முதல் அடுத்த மாதம் செப்டம்பர் 29 வரை விண்ணப்பிக்கலாம். இந்த பணியிடங்களுக்கு 2 நிலைகளில் தேர்வு நடத்தப்படும். முதல் நிலை கணினி வழித் தேர்வில் தகுதி பெற்றவர்கள் 2ஆம் நிலை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர். 2ஆம் நிலை தேர்வு வாயிலாக தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவர். இதற்கான முழு தகவல்களை www.rrbchennai.government.in என்ற இணையதளத்தில் காணலாம். இந்த இணையதளத்தில் போனால் இதோட முழு தகவல்களை காண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது 100% ஃபேக்கு. ஆக்சுவலாக இதை வந்து எதை வச்சு இந்த நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிரபலமான நியூஸ் சேனலில் கூட வந்து இதை பற்றி போட்டிருந்தாங்க, வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் அஃபிஷியலாக கேட்டிங்கன்னா வேகன்சி இல்லை. ஸோ இந்த ஒரு நோட்டீஸை வச்சு தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க. 29ஆம் தேதி வந்து அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதை இன்ஸ்பயர் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து என்ன போட்டிருக்கு, 30ஆம் தேதி 8ஆம் மாதம் ரிலீஸ் பண்ணுறோம், 29 9ஆம் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் போட்டிருக்காங்க. இது முழுக்க வந்து ஃபேக்கு. நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 30,307 வேகன்சியே வந்து இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி வந்து ரயில்வே சைட்லேருந்து சென் நம்பர் 4லாம் என்ன வேகன்சி அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து சென் நம்பர் 3, 4ன்னு சொல்லி என்டிபிசியை கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி சென் நம்பர் 4 வரைக்கும் வேறு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சென் நம்பர் 4 இப்போ என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக்ஷன் கண்ட்ரோலர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5, 6 தான் வந்து என்டிபிசியோ ஜேஇஓ வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகம். ஸோ இது வந்து ஃபேக் மக்களே. இதை நம்பி யாரும் நிறைய பேர் வந்து இது உண்மையாக இதை பற்றி என்ன ப்ரோ, எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஃபேக்கு. இப்படி ஒரு வேகன்சி கிடையாது. பட் வேகன்சி வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இது வந்து எப்படி ஃபேக்காக ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ரீசன் என்னென்னா, இந்த ஒரு 4 வருஷத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு 4 வருஷம் ஒரு 5 வருஷத்தை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ரயில்வே சைட்லேருந்து இந்த கோவிட் டைமில் வந்து போன நோட்டிஃபிகேஷனுக்கு, போன என்டிபிசி நோட்டிஃபிகேஷனுக்கு, அதாவது 2019 நோட்டிஃபிகேஷனுக்கு கோவிட் டைமில் வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே எந்த ஒரு அப்டேட்டுமே வந்து விட மாட்டாங்க. மேக்ஸ் ரொம்ப நாளாக வந்து அப்படியே நிலுவையிலே வச்சுருப்பாங்க. ஏன்னா கோவிட் அதுதானே ரொம்ப மெயின். அந்த டைமில் வந்து எக்ஸாமு, உயிர் அதுதானே ரொம்ப மெயின். அதை தாண்டியா வேலையாக முக்கியம், முதல்ல உயிர் தானே முக்கியம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான வேலையை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே விட மாட்டாங்க. அப்போ ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த மாதிரி டைமில் ஊரில் யாருக்குமே வேலை இல்லை. பட் வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம். அந்த கோவிட் டைமில் கூட படித்தவங்க தான் நிறைய பேர் வேலை வாங்கணும் தெரியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதாவது ஒரு அப்டேட் வந்தால், எப்போ எக்ஸாம் நம்ம கிளியராக தெரிஞ்சால் நம்ம வந்து ஏதாவது பண்ணலாமே, அது பேஸாக வச்சு படிக்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. முன்னாடி நடக்கிறத நான் சொல்கிறேன். நிறைய நோட்டீஸ், எக்ஸாம் டேட் வந்ததோ இன்னும் ஒரு மாதத்தில், இன்னொரு 2 மாதத்தில் அப்படின்னு சொல்லி நிறைய ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அப்படி ரிலீஸ் பண்ணக்கப்புறம் ஒரு மெயினாக சில நோட்டீஸ்லாம் ரொம்ப வைரல் ஆயிரும். சில நோட்டீஸ்லாம் அப்படியே அமைக்கிறோம், சில நோட்டீஸ்லாம் ரொம்ப வைரல் ஆகும். அப்படி வைரல் ஆச்சுன்னா அந்த டைமில் வந்து ரயில்வே வந்து என்ன பண்ணுவாங்க, எதுவுமே பேசாமல் இருப்பாங்க. இப்படி ஒரு ஃபேக் நோட்டீஸ் வைரல் ஆகும்போது இது ஃபேக் நோட்டீஸு, ஸோ எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஸோ இவங்க ஒரு அப்டேட்டை வாங்குறதுக்காக நிறைய நார்த் சைட்லேருந்து இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட வேலை தான் இதுவும், புரியுதா? ஸோ இப்படி ஒரு நோட்டீஸை இவங்களே வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, வைரல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டக்கப்புறம் ரயில்வே சைட்லேருந்து இது வந்து உண்மை கிடையாது, நாங்களே அஃபிஷியலாக விடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் நடக்குது. ஸோ நீங்கள் நம்ம சவுத் சைடில் இருக்க நம்ம பசங்க என்ன பண்ணுறீங்கன்னா, எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் நம்ம கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு 10 வேகன்சி ரயில்வே சைடு வந்தால் கூட நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுவேன். இப்படி ஒரு வேகன்சி வந்திருக்கு, இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி படிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். ஸோ பட் வந்து ஆனால் பிரபலமான நியூஸ் பேப்பரில் வரதால் நிறைய பேர் நம்பிடுறீங்க, பிரபலமான நியூஸ் சேனலில் வரதால் நிறைய பேர் நம்பிடுறீங்க. பட் பெட்டர் என்னென்னா, இந்த நியூஸ் பேப்பரில் போகிறதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கலாம். இது வந்து 100% ஃபேக் மக்களே. ஓகே மக்களே, ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஏதாவது ரியலாகவே நோட்டிஃபிகேஷன் வந்தால் நம்ம வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ போட்டு தெரியப்படுத்துவோம். ஓகே மக்களே, அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பை பை, டேக் கேர்.